பிரைஸ் தி லார்ட். மார்க் 1 23 இயேசு ஜெபாலயத்திலே போதிக்கும் போது ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள் இருந்து பிசாசு இயேசுவினிடம் பேசுகிறான். பாருங்க, அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயா, நசரேயனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறியேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசு கூட தெரிஞ்சிருக்கு இயேசு அவனை காட்டிலும் பெரியவர் என்று. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறான், எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? அதாவது பிசாசு இந்த உலகத்தில் கெடுக்கிறத இயேசு தடை பண்ணுறார் பார்த்தீங்களா? அதைத்தான் பிசாசு அங்கே சொல்கிறான், எங்களை கெடுக்கவா வந்தீர். சொல்லிட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, உம்மை இன்னார் என்று அறியேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். எந்த பிசாசு இப்படி சொன்னது கிடையாது. ஒரு தெய்வத்தை குறித்து சாத்தான் சாட்சி கொடுக்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் என்று. உடனே இயேசு அவனை கண்டு பயந்தோ இதுவும் பண்ணல. பிசாசு தான் இயேசு கண்டு பயப்படுறான். அவர் ஒன்றுமே பண்ணல, சும்மா அதட்டினார். இப்போ யாராவது நம்ம கூட்டத்தில் இருக்கும்போதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போதோ யாராவது சத்தம் போட்டால் நம்ம அதட்டினோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியாக இருப்பாங்க. இல்லை ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ அதட்டினோம்னா அமைதியாக இருப்பாங்க. அதே போல் அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவளை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இயேசு சும்மா அதட்ட மட்டும் தான் செஞ்சார். அந்த பிசாசு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இவ்வளோதான் பிசாசோட பவர். இது தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு மந்திரவாதிகிட்டையும் சபையில் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல உங்கள் சிந்தனையும் உங்கள் பார்வை, வாயின் வார்த்தை, உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்சீச்சை, கையின் பிரயாசம், நடத்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கும் போது, இயேசு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, இயேசு உங்களுக்குள்ள வரும்போது பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். இயேசு அநேக அதிகாரங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. 1 2 இல்லை, சகலத்தையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் அவருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கலாம். வசனம்தான் ஆவியின் பட்டயம். ஆண்டுடைய இருப்புற கருக்குள்ள பருக்குள்ள பட்டயம் கொண்டு வந்து நாங்கள் அவரை நிர்மூலமாக்கலாம். இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூலோகத்தில் எதை நீங்கள் கட்டவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும். சாட்சியுள்ள வசனத்தினால் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். இவ்வளோ இன்னும் அதிக நிறைய வசனங்கள் இருக்குது குறித்து, பிசாசு குறித்து ஜெயிக்கிறதுக்கு. அதனால் பிசாசு குறித்து யாரும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு இருந்தால் உங்களுக்குள்ள இருக்க பெரியவர். பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது. மனம் திரும்புங்கள்.